டோரான்னு பேர், ஆனால் ஏ சர்டிஃபிகேட். இதே டவுட் தான் எங்களுக்கும் வந்துச்சு. ஸோ டோரா படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நான் ஏன் தாரா அவ்வளோதான். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோவுக்கு அப்படியே ஸ்லோ மோஷனில் ஸ்க்ரீனை நோக்கி நடந்து வந்தால், ஒரு மர்டர் பண்ணிட்டு அப்படி ஒரு ஸ்மர்க் இருந்தால், என்ன ஒரு கைத்தட்டல், என்ன ஒரு அப்ளாஸ் கிடைக்குமோ, என்ன ஒரு ரிசப்ஷன் கிடைக்குமோ, அது நயன்தாரா கிடைக்குது. செம்மங்க நயன்தாரா. என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாக இந்த இடத்துல ப்ளஷ் போட்டிருக்காங்க. இதை வந்து ட்ரெய்லர் வந்தப்போயே சொன்னோம், பட் இப்பவும் சொல்கிறேன், படம் முழுக்க ப்ளஷ் போட்டிருக்காங்க. அது மட்டும் ஏன் தெரியலீங்க. என் கேமராமேன் கேட்டார், இப்போ ப்ளஷ் என்னப்பா தம்பி அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, ரோஸ் பவுடர் அவ்வளோதான். சரிங்களா. தம்பி ராமையா அண்ட் நயன்தாராவோட காம்பினேஷன் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்மளால் நினச்சிட்டு இருப்போம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தம்பி ராமையா இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து பல படங்களில் கொடுத்துட்டதுனால இந்த பர்ஃபார்மன்ஸை நம்மளால் ஹெவியாக என்கரேஜ் பண்ணவோ இல்லை வந்து என்ஜாய் பண்ணவோ முடியலைங்க. ஹரிஷ் உத்தமன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் கிடைச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். அந்த கேரக்டர் என்ன தேவையோ அளவாக அதை கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கார் ஹரிஷ் உத்தமன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அவங்க எய்ம் பண்ணி வச்சிருக்க ஹியூமர் இருக்கு இல்லையா, அது லைட்டாக டவுன் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, செகண்ட் ஹாஃபில் இன்டர்மேஷனுக்கு அப்புறம் தான் கதைக்குள்ளேயே நம்ம போகிறோம். அதாவது கார் தான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காருக்குள்ளேயே கதை எப்போ போகுதுன்னா செகண்ட் ஹாஃபில் தான். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த கதை இப்படி ஆரம்பிச்சோன்னே இப்படி போய் அப்படி தான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, அப்படி தான் நடக்குது கதை. இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஹாரர் படங்களில், எலுமிச்சம்பழம், சாமியார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக டேரக்டர் பாராட்டுவேன் நான். எதுக்கு அப்படின்னா, சும்மா பேய் படம் அப்படின்றதுக்காக ஸ்லோ மோஷனில் கேமரா கொண்டு போயிட்டு டடக்குன்னு கதை வாட்டி வேணே பயமுறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணாமல் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இதை வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், சரி அந்த ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எதுக்காக சொன்னேன் அப்படின்றத டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸில் பார்ப்போம். டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா டோரான்னு பேர், அப்புறம் ஏன் ஏ சர்டிஃபிகேட்டு, அந்த டவுட்டு படம் முடிச்சு வெளில வந்தோடனே எல்லாருக்குமே தோணும். ஈவன் தோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது, அதை சுற்றி சில கொலைகள்லாம் நடக்குது அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு யூஏ கொடுத்துருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா பல படங்களுக்கு யூ கொடுக்குறோம், என்னென்னமோ இருக்குது, இந்த படத்துக்கு தாராளமாக யூஏ கொடுத்துருக்கலாங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த படத்தில் என்னென்னா, கார் இருக்கு இல்லையா, அதுதான் டூல், அதுதான் கருவி, அது வழியாக தான் ஒரு ஆன்மா வந்து ரிவெஞ்ச் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிவெஞ்ச் இருக்குல்ல, அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கார் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. அது வந்து எங்கேயுமே நமக்கு வந்து என்னப்பா காரை வச்சு விளையாண்டுருக்கீங்க, எந்த காலத்துலேயே எடுக்க வேண்டிய படம் அந்த மாதிரிலாம் தோணவே தோணாது. வெரி நீட்லி ஹேண்டில்டு தட் கார் போர்ஷன்ஸ் அண்ட் ஆல் குட். குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது. மியூசிக் வந்து நயன்தாரா ஸ்லோ மோஷனில் வரும்போதெல்லாம் ஒரு சம மியூசிக் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த வகையில் பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாகவே ஒரு சப்போர்ட் தான் இந்த படத்துக்கு. ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், படத்தில் எல்லா விஷயங்களுமே கரெக்டாக தான் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் மிஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு செம எக்ஸைட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது. ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வரணும்னா 3 கண்டிஷன் இருக்குது. நயன்தாரா எனக்கு செம்மையாக பிடிக்கும்பா, எக்ஸைட்மெண்ட் வரும். ஐ எம் அ டாக் லவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் வரும். ஹாரர் அப்படின்னாலே நான் பார்ப்பேன், அது ஏன் ஜானர் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த படம் போய் தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் பப்ளிக் ரிவ்யூ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உங்களுக்கு ரேட்டிங்ஸாக கொடுக்கலாம். நான் கிளம்புறேன். ஓகே, டைம் ஆச்சு. ஜீவா ரோல் பண்ணுங்களேன். முக்கியமான ஒரு வேண்டுகோள் இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டேன். நயன்தாரா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ்க்கு, அப்படின்ற ஒரு பர்ஃபார்மருக்கு இவ்வளோ ரிசப்ஷன் கிடைக்கும்போது, அதாவது ஒரு ஹீரோவுக்கு நிகரான ரிசப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரொடக்ஷனில் கை தட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய படங்கள், விமன் சென்ட்ரிக் படங்கள் தனியாக எடுத்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படமாக மட்டும் சூஸ் பண்ணி நடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க பல பேருக்கு. ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையான்றலாம் எங்களுக்கு தெரியல, பார்த்தா ரொம்ப சந்தோஷம். பட் இதுதான் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். யூ ஆர் வெரி குட் பர்ஃபார்மர், வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். கோலிவுட் இஸ் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ரொம்ப சந்தோஷங்க, நன்றி. இதன் மூலம் நாங்கள் கூற வருவது என்னவென்றால், நயன்தாரா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸை சும்மா பாட்டுக்கு வந்துட்டு காமெடி பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற ஹீரோயினா நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றதான் சொல்ல வரோம். புரிஞ்சுனா சரிங்க, நன்றி.